எங்கள் வீட்டில் நான் கடைசி பையன். மொத்தம் 3 பசங்க. அதில் வந்து எனக்கு மூத்தவங்க அக்கா ஒன்று. இசை சம்பந்தமாக பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா வந்து பாடுவாங்க. ஆல்ரெடி அவங்க வந்து சின்ன வயசில் எனக்கு வந்து சினிமா பாடல்களை பாடி கற்றுக் கொடுத்தாங்க. ஆனால் படிக்கும்போதே ஸ்கூல் லெவலில் பாடி இந்த பரிசில் வாங்குவேன் சார். அந்த மூலியமாக அந்த பாடல் பாடணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் வளர்ந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எங்கள் குடும்ப சூழல் காரணமாக பார்த்தீங்கன்னா, எங்களது நெசவு தொழில் தான். எங்கள் அப்பா வந்து நிலத்தரகரா வேலை செஞ்சார். அதன் மூலியமா அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு அப்படியே இருந்தோம். திரும்ப ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் என்னை வந்து சங்கீதம் படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா அம்மா வந்து முடிவு பண்ணி என்னை வந்து சங்கீதம் படிக்க வச்சாங்க. சென்னையில் வந்து இசைக்கல்லூரி அடையாறில். அங்கே வந்து நான் வந்து சங்கீதம் கற்றுக்க போனேன். இசைக்கலைமணி பட்டம், அந்த பட்டத்தை படித்து 93 அந்த ரேஞ்சில் நான் வந்து அந்த இசைக்கலைஞர் பட்டத்தை வாங்கினேங்க. அதாவது சங்கீதம் தெரியாத குடும்பத்திலிருந்து சங்கீதம் படிக்க போனாங்க. இது இசையினுடைய முதல் துவக்கங்கள். 93, 94, 95 அந்த ரேஞ்சில் வந்து ஆர்கெஸ்ட்ரா ஆரம்பித்தேன். இசை அலை அப்படின்ற பேரில் பண்ணேன். அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மிகப்பெரிய லெவலில் கச்சேரியெல்லாம் பண்ணுற அளவுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது. அது பண்ணிட்டு இருக்கும்போது சில படங்களுக்கு வந்து முயற்சி பண்ணி அதில் வந்து அசிஸ்டண்டாக சேரணும் அப்படின்ட்டு சில படங்கள் போய் ஜாயின் பண்ணேன். பட் படங்கள் எதுவும் வந்து ரிலீஸ் ஆகலை. ஒன்று 2 படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தில் வந்து சில பாடல்கள் பண்ணியிருந்தேன். அதில் என்னாசை ராசாத்தி அப்படிங்கிற ஒரு படம். அந்த படத்தில் வந்து நான் கம்போஸ் பண்ண ஒரு சாங்கு அது வந்தது. அதில் வந்து சாண்டில்யன் அப்படின்ற ஒரு மியூசிக் டைரக்டர் அவர் பண்ணிருந்தார். அதில் ஒரு சாங் வந்து ஐயா ஜேசஸ் பண்ணார். அதுக்கு நான் உதவியாக இருந்தேன். டைரக்டர் மோகன்ராஜ் அப்படின்ற ஈரோட்டை சேர்ந்தவர் அவர். அது மூலயமா முதல்ல அந்த வாய்ப்பு எனக்கு வந்து அந்த டைமில் கிடைச்சது. நான் சொந்தமாக பாடுனா நான் ஆல்ரெடி நான் வந்து மற்றவங்களை பாட வைக்கணும், நண்பர்களை பாட வைக்கணும், சில சிங்கர்ஸ் வந்து நம்ம செய்யணுங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. மியூசிக் டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு மனசுக்குள்ள ஒரு ஆசை இருந்தது. அதுக்காக வந்து முயற்சி பண்ணேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சில வருடங்களாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இசை சம்பந்தமாக தொடர்பு வைக்கல. கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகள் வந்து அது விலகியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு என்னுடைய நண்பர் தேவாங்க சமுதாயத்தை சேர்ந்த ரவிராமகிருஷ்ணகுமார் அப்படிங்கிற அவர் பத்திரிகை ஆசிரியர் ப்ளஸ் பாடலாசிரியர். அவர் தான் வந்துட்டு என்னை மறுபடியும் தொடர்பு கொண்டார். சார் ஒரு ஆல்பம் பண்ணலாம், ஒரு பக்தி பாட்டு பண்ணலான்னாரு. அதன் மூலயமா முதல் அந்த பாட்டை வந்து அவர் எழுதி நான் கம்போஸ் பண்ணி KJ ராம்குமார் அப்படின்னு என்னுடைய நண்பர், ஒரு அற்புதமான பாடகர், அவரை வச்சு அந்த ஒரு பாட்டை ரெடி பண்ணோம். அதன் மூலயமா வந்து பாடல்கள் வந்து ஆல்பமாக அந்த பாட்டை வந்து தயார் பண்ணோம். அது 6 பாடல்கள், எல்லாமே பக்தி பாடல்கள் தான். அந்த பாடல்கள் நான் உருவாக்கணும். அந்த பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய பேரில் வந்தது. ஆல்ரெடி எனக்கு அம்மா அப்பா வச்ச பேர் வந்து சுப்பிரமணியன். நான் சினிமாவுக்கு சில பப்ளிக்கு பண்ணணுங்கிறதுக்கோசரம் பேருக்கோசரம் பண்ணது. பாரதி மணிங்கிற பேரை வந்து நான் 93ல் அந்த வயசில் பண்ணிட்டேன். பட் சங்கீதம் படிக்க வந்தது அந்த 14 வயசு அந்த அதில் ஸ்டார்ட் பண்ணது. அதுக்கப்புறம் இப்போ தான் அந்த வாய்ப்பு திரும்ப தொடங்குது. 2020ல் ஸ்டார்ட் ஆகி இப்போ என் மகள்ங்கிற மாதிரி சினிமா அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்குங்க. இந்த படம் வந்து கேரளா நண்பர் வந்து மிஸ்டர் சரத், கவிப்பா சரத்துங்கிறது ஒரு பேர். அதில் அவருடைய தயாரிப்பில் இந்த படம் வருது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 4 வருடங்களாக நண்பர் அவர். சார் இந்த மாதிரி உங்கள் சாங்லாம் ரொம்ப எனக்கு பக்தி பாட்டு பண்ணுறதுங்க பிடிச்சிருந்தது. ஆனால் ஒரு படம் பண்ணலாம் சார், அந்த படத்துக்கு நீங்கள் இசையமைக்கணும், எனக்கு ஒரு கதை வேணும்னு கேட்டார். ப்ளஸ் கதையும் சொன்னேன். அதுக்கு உண்டான ஒரு பாடல் வந்து சரசார எழுதினார். அந்த பாட்டை உருவாக்கணும், அதை படமாக பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பை வந்து இறைவனாக கொடுத்தாங்க. அது செய்கிறோம் இப்போ. அது மூலிமா தான் படம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஆல்ரெடி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படத்தினுடைய தொடக்கம் ஒரு 25% முடிஞ்சிருக்கு. இனி மேற்கொண்டு படம் போயிட்டுருக்குங்க.
நடக்கும். இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஒரு கிரைம் ஸ்டோரிங்க. அதாவது என் மகள் அப்படிங்கிற டைட்டில் பெண் குழந்தையை பற்றி பாதுகாப்பாக இருக்கணுங்கிற மாதிரி ஒரு சப்ஜெக்ட் தான். இதில் கிரைமாக வருது. இப்போ கிரைமாக வர்றதுனால என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு சேரியில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான். இதில் ஒரு போலீஸ்காரரு அவர் வந்து அந்த சேரியில் இருக்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவார். அதில் சேரியில் சில குழந்தைகள் காணாம போகும். அது மாதிரியான ஒரு கான்செப்ட். அதனால பாட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சேரியில் ஒரு கோவிலில் பாடுற மாதிரி ஒரு பாட்டு. பொதுவாக பசங்க ஆடி பாடி பாடுற மாதிரி ஒரு 6/8 ஒரு பாட்டு போட்டிருக்கோம். அப்புறம் ஒரு சாங் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தையை காணலை அப்படிங்கிற மாதிரி ஒரு தாய் தகப்பையங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாடலை பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பையன் ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணுற மாதிரி ஒரு அந்த சேரியில் இருக்கிற மாதிரி ஒரு கான்செப்ட். இதில் அந்த பையன் வந்து ஒரு ஆட்டோ ஓட்டுறவன். சாதாரண மிடில் ஃபேமிலியில் இருக்கிற ஒரு குடும்பம் தான் 2 பேருமே. அவங்க லவ் பண்ணுற மாதிரி ஒரு காட்சி. அதுக்கு ஒரு காதல் டேட் ஒரு சாங்கு அந்த மாதிரி போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு சாங் வந்து சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு இன்னைக்கு நாட்டு நடப்பில் ஒரு நடக்கிற ஒரு அநியாயத்தை எடுத்து ஏற்று கேட்கணுங்கிற மாதிரி ஒரு சாங்கு, புரட்சி பாடல் மாதிரி அது ஒரு சாங் போட்டிருக்கோம். ஆக இந்த படத்தில் ஒரு 4 பாட்டு வந்து நாங்கள் ரெடி பண்ணிருக்கோம். அது இனி டைரக்டர் கையில் இருக்கு. அடுத்து ப்ரொடியூசர் என்ன சொல்றாரோ அதுக்கு தகுந்த மாதிரி அதை நாங்கள் பண்ண போகிறோம். எங்கிட்ட சொன்னது ப்ரொடியூசர் சொன்னது வந்து ஒரு 120 நாள் அதுக்குள்ளே பண்ண முடியும்னு சொன்னார். பட் ரிலீஸ் எப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் ஒரு நல்லா வந்திருக்க படம் அப்படின்னு சொல்லி சொன்னார். இதுவரையும் சாங் வந்து நாங்கள் பண்ணிருக்கிற வரையிலும் எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. அது இன்னும் அந்த படமாக ரிலீஸ் ஆகி அந்த படம் மக்கள்கிட்ட போகும்போது அதோட ரிசல்ட் தெரியும். அந்த வேலைப்பாடு நடந்துட்டு இருக்கு, தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் அது வெளியே வரும். இப்போ வந்து சினிமா துறை வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா லட்சக்கணக்கான பேர் வந்துட்டு இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் தான் வர முடியுது. அந்த வகையில் வந்து இன்னைக்கு பணம் இருக்கிறவங்க திறமை இருந்தாலும் இல்லைன்னாலும் அந்த ஏதோ ஒரு வகையில் வந்து அவங்க தெரியுறாங்க. பட் பணம் இல்லாத சில பேர், அது தயாரிப்பாளராகட்டும் அல்லது ஃபைனான்சர் சம்மந்தப்பட்டவங்க யாராக இருந்தாலும் சரி, அவங்க படம் எடுக்கணும் முடிவு பண்ணுறாங்கன்னா பெரிய ஒரு மியூசிக் தான் வச்சு பண்ண முடிவு பண்ணுவாங்க. அப்படி சில பேர் வந்து பண்ணுறது பெரிய பெரிய மியூசிக் பார்க்குறாங்க. அதில் போகும்போது அந்த வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கும். பட் எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு வந்து தேடி போகும்போது கிடைக்கிறது இல்லை. அதில் வந்து ஏதோ ஒரு வகையில் நண்பர்கள் மூலியமாக தொடர்பு உண்டு. அதன் மூலிமா கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி நாங்கள் படத்துக்கு முயற்சி பண்ணுறோம், வந்திருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய இன்னைக்கு தமிழ்நாட்டில் சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு பெரிய பெரிய மியூசிக் டைரக்டர்லாம் வந்துட்டாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற லெவலில் இன்னைக்கு கூட ஆஸ்கார் விருது வந்து நம்ம இந்தியாவை சேர்ந்த 2 மியூசிக் டைரக்டர் ஜாம்பவான்கள், அதாவது மரகதமணிங்கிற கீரவாணி சார் அவர் வந்து பண்ணிருக்காரு. அதே போல் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழர் ஏ.ஆர். ரஹ்மான் அவர் வந்து பண்ணிருக்காங்க. பட் அவங்கெல்லாம் வந்து கடுமையான உழைப்பு, அவங்க பாரம்பரியமாக அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க அதுக்காக உழைச்சிருக்காங்க, சங்கீதத்துக்காக வாழ்ந்திருக்காங்க, அதுலேருந்து வந்திருக்காங்க. பட் சங்கீதம் தெரியாத ஒரு குடும்பத்திலிருந்து சில பேர் வந்திருக்காங்க. அதில் நான் ஒருத்தன். என்னுடைய முயற்சி அந்த என்னுடைய பாட்டு வெளியே வரும்போது தான் தெரியும். அது படம் வந்ததுக்கப்புறம் தெரியும் சார். ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஒரு 5-6 படத்துக்கு நான் வந்து முயற்சி பண்ணேன். 95, 96, 97 அந்த ரேஞ்சில் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறியாத வயசு தான். ஒரு 25 வயசு 23 வயசு அப்படிங்கிற இதில் வந்து நம்ம வந்து முயற்சி பண்ணுறோம். அப்போ முயற்சி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம அவ்வளோ சீக்கிரம் யாரும் நம்மளுக்கு பண சப்போர்ட்டுவோ அல்லது பெரிய லெவல்லையோ யாரும் சப்போர்ட் பண்ணுறது இல்லை. அப்படிங்கும்போது வாய்ப்புகள் தேடி போகும்போது கொஞ்ச நாள் அசிஸ்டண்டாக இருப்பா அப்படின்ற வகையில் சொல்றதுனால 94ல் ஒரு படத்துக்கு அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணேன். அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகலை. ஆல்ரெடி சொல்லப்போனால் எங்கள் அப்பா ஒரு தயாரிப்பாளர். அவர் பார்த்தீங்கன்னா அவர் 78, 82 அந்த ரேஞ்சில் அந்த வருஷத்தில் சிவகுமார் சார் வச்சு சில படங்கள் பண்ணாங்க. இளையராஜா அதில் மியூசிக் பண்ணார், இளையராஜா பண்ணார். அப்படிங்கும்போது எங்கள் அப்பா வந்து அதில் சினிமாவில் நிறைய இழந்தவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஜெயிச்சு வர்றது ரொம்ப கஷ்டமான விஷயம்.
அதில் எங்கள் அப்பா வந்து ப்ரொடியூசராக இருந்து தோல்வி அடைஞ்சவர். அதனால அந்த ஆசைகள் என் மனசில் இருந்ததுனால நான் வந்து மியூசிக் டைரக்டராக ஆகணும், பாடகர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து முயற்சி பண்ணேன். பட் ஒவ்வொரு வருடங்கள் வந்து கடந்துச்சு. திரும்ப 2023 தான் இந்த எண்மகள் படத்துக்காக வந்து நான் வந்து இசை அமைச்சிருக்கேன். பட் இந்த பாடல் 2 பாடல் வந்து ஆல்ரெடி இசை வெளியீட்டு விழா வந்து நடந்திருக்கு. அதனுடைய படத்துக்கும் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் என்னுடைய பாடல்கள் ஆர்ஆர் டப்பிங் இது எல்லாமே நான் தான் பண்ண போறேன். அது வந்ததுக்கப்புறம் தெரியும் சார். இது ஒரு எனக்கு வாய்ப்பு கொடுத்தது கடவுள் செயல் தான். வந்துட்டு இப்போ ஆல்ரெடி மலையாளத்தில் தான் அதை பண்ணணும்னு முடிவு பண்ணிருந்தாங்க. பட் ப்ரொடியூசர் வந்து கேரளாவில் தான் இருக்காரு. அவர் கேரளாவில் தான் வந்து தொழில் சம்பந்தப்பட்ட எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கும் இது ஃபர்ஸ்ட் படம். ஆல்ரெடி அவரு சில படங்கள்ல நடிச்சிருக்காரு. ஆல்பம் சாங் பண்ணிருக்காரு. நிறைய கிட்டத்தட்ட அவரும் முயற்சி பண்ணிருக்காரு. பட் ஒரு படம் பண்ணணுங்கிற முடிவு பண்ணி இப்போ எம்பிகே சன்ஸ் அப்படிங்கிற பேர்ல அந்த ப்ரொடக்ஷன்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணி சொந்த படம் தயாரிக்கிறாரு. இப்போதைக்கு தமிழ் மொழியில வந்து ரிலீஸ் பண்ணும் அப்படின்ற முறையில தான் பண்ணிருக்காரு. அது பார்த்தீங்கன்னா இது வந்து எங்கிட்ட சொன்னது ஒரு ஒரு கதை வேணும்னு கேட்டார். ஒரு யாராவது கதையாசிரியர் தான் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு. அப்போ நான் சொன்னேன், சார் எங்கிட்டே கதை இருக்கு சார். என்ன யாரும் கூட நினைப்பாரு நினைச்சு கூட இருந்து நினைச்சேன். பட் ஒரு ஆர்வத்தில் சொல்லிட்டேன். நம்மளுடைய என்ன சொல்லணுங்கிறத சொல்லிட்டேன். சார் ஒரு கதை இருக்கு, ஒரு அப்பா மகள் சென்டிமெண்ட் வச்சு ஒரு சப்ஜெக்ட். அதுல வந்து பாத்தீங்கன்னா கிரைமா கொண்டு போறேன் சார் சப்ஜெக்டை அப்படின்னு சொன்னேன். சார் அப்போ அந்த கதையை பண்ணிடலாம் சார் அப்படின்னாரு. என்ன சார் டைட்டில் கேட்டாரு. அப்போ டைட்டில் சொன்ன மாதிரி என் மகள் அப்படின்னு வச்சிருக்கேன் சார் அப்படின்னேன். ரொம்ப நல்லா இருக்கு சார். என் மகள்ங்கிறது எல்லாருக்கும் பிடித்தமான பேரா இருக்கு. எல்லாரும் என் மகள்னு சொல்ற மாதிரி ஒரு பேரா இருக்குது. அதே பண்ணலாம் சார் அப்படின்னாரு. அப்புறம் சார் சொன்னாரு, சரி என் மகள் படத்துக்கு ஒரு பாடல் நானே எழுதிடுறேன்னு சரத் சார் வந்து அந்த பாடலை வந்து எழுதினாரு. அப்போ அந்த பாட்டில் இருந்து ஆரம்பிச்சோம். இன்னைக்கு அது படமா எடுக்கிறதுக்கு உண்டான எல்லா வேலையும் செஞ்சிருக்கார் சார் செஞ்சிருக்கார். இந்த எம்பிகேஷன்ஸ் சரத் சார் வந்து செஞ்சிருக்கார். சொல்லப்போனா இந்த சங்கீதம் வந்து சார் ஆல்ரெடி பண்ணிட்டு ஒரு கடல்னு சொன்னோம் இல்லைங்களா, கடல் சங்கீத கடல் தான். இதில் வந்து சுப்பையா சார், அப்புறம் எம்எஸ்சி சார், அடுத்து வந்து இளையராஜா சார். இப்போ இளையராஜா ஐயா வந்து இன்னைக்கு பண்றாருன்னா கிட்டத்தட்ட 40 வருடங்களா அவர் வந்து உழைப்பு, அவருடைய பாடல்கள் இன்னைக்கு உலக அளவில் பேசக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு இளையராஜா சார் நிற்கிறாரு. அதே போல வந்து ஏஆர் ரஹ்மான் அவருடைய அவர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வருவாங்க நம்பிக்கையில தான் செய்யறாங்க. இதுல காப்பி அடிக்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை சார். அந்த சாங் ஒரு ராகத்தை தழுவி இருக்கும். ஒரு ராகத்துல வந்து இதுதான் ராகம், ஒரு படத்துக்கு வந்து பண்ண போறோம், இதை ஆர்ஆர் பண்ண போறோம் அப்படின்னு பேசிக்கா ஒரு ராகத்தை வச்சு ஒரு பாட்டை பண்றோம் முடிவு பண்றோம். அந்த பாட்டையே ஆர்ஆரா பண்ண போறோம். இப்போ வந்து மரமணி சார் வந்து பண்ணியிருக்காரு. அது என்ன கீரவனைங்கிற பேர்ல அவர் தெலுங்குல பண்ணிருக்காரு. பாகுபலிங்கிற படம் பண்ணாரு. இப்போ ஆர்ஆர் வந்து ஒரு படம் பண்ணிருக்காரு. அதுல பாத்தீங்கன்னா ட்ரிபிள் ஆர் அப்படிங்கிற படத்துல பாத்தீங்கன்னா ஒரு சுத்த தனியாசி ராகத்துல ஒரு கம்போஸ் பண்ணிருப்பாரு. அதுல பாத்தீங்கன்னா அந்த ராகத்துல நிறைய பேர் மியூசிக் பண்ணிருக்காங்க. இசை நிறைய பாட்டு கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இளையராஜா சார் ஒரு பாட்டு போட்டிருக்காரு. கொஞ்சை உண்டு நஞ்சை உண்டு பொங்கி வரும் கங்கை உண்டுன்னு ஒரு பாட்டு இருக்கும். அது வந்து பாலச்சந்தர் சார் தயாரிப்புல கமலஹாசன் சார் நடிச்சிருந்தாரு. ஆல்ரெடி அந்த படம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு சங்கீதக்காரனுடைய படமா இருக்கும். அதுக்கு சமூக தலிய கதையா கொண்டு போயிருப்பாங்க. அந்த படத்துல பாத்தீங்கன்னா இளையராஜா அந்த சாங் போட்டிருப்பாரு. அந்த பாட்டு சுத்த தன்யாசில போட்ட ராகம். அதே பாட்டு இப்போ கீரவாணி சார் போட்டிருப்பாரு. அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் சாங் அது வந்து போட்டிருப்பாரு. குழந்தை பாடுற மாதிரி இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா தந்தானே தானே தானானே நானே தானன்னு தன்னானே ஒரு கொடுத்துருப்பாரு, ஹம்மி கொடுத்துருப்பாரு. அந்த பாட்டு கொடுத்துருப்பாங்க. அது சுத்த தினேசி தான். குஞ்சை உண்டு நஞ்சு உண்டுங்கிற பாட்டும் இந்த பாட்டும் பார்த்தீங்கன்னா கீரவாணி சார் போட்ட பாட்டும் ஒரே ராகம் தான். இதுக்கு காம்படிஷன் சொல்ல முடியாது. அந்த ராகத்தை எப்படி பயன்படுத்துறோங்கிறது தான் முக்கியம். இப்போ அதே ராகத்துல நான் ஒரு கம்போஸ் பண்ணி ஒரு பாட்டு கொடுத்துருக்கேன். அப்போ அந்த பாட்டு வெளியே வரும்போது வேற மாதிரி தான் கேட்கும். ஒரு ராகத்துல எத்தனை டியூன் வேணாலும் நம்ம கம்போஸ் பண்ண முடியும். ஒரே ராகத்தை வச்சு கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பாடல்கள் வந்து
இசையமைச்சிருக்காங்க. இளையராஜா சார் வந்து மாயாமாளவ கவலைங்கிற ராகத்துல நிறைய பாடல்கள் போட்டிருக்காரு. அது மாதிரி நிறைய சொல்லிட்டு போலாம். நானே பார்த்தீங்கன்னா பிருந்தாவன சாரங்கா அப்படிங்கிற ராகத்துல ஒரு பாட்டு, எம்.எஸ். ராமூர்த்தி சார் இவங்க ரெண்டு இணைஞ்சு சில பாடல் பண்ணிருக்காங்க. அதுல வந்து பொன்னொன்று கண்டேன் பெண்ணங்கில்லை அப்படின்னு டிஎம்எஸ் பிபி சீனியர்ஸ் பாடியிருப்பாங்க. அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா பிருந்தாவன சாரங்கா அப்படிங்கிற ராகத்துல தான் அந்த பாட்டு இருக்கும். அதே பாட்டை வந்து நான் இப்போ ஒரு ஆல்பத்துக்காக ஒரு பாட்டு போட்டேன். தேவாங்கர் குலமகளே குலமாலும் திருமகளேங்கிற பாட்டு. அதை வந்து பிருந்தாவன சாரங்கா ராகத்தில் தான் போட்டிருக்கேன். அந்த பாட்டில் வந்து பொன்னொன்று கண்டேன் பெண்ணங்கு இல்லைங்கிற அந்த ராகத்தை பாடுவாங்க. அதே ராகத்தை நான் வந்து தேவாங்கர் குலமகளே குலமாலும் திருமகளே நான் பாட்டிருக்கேன். ஆல்ரெடி பாட்டு வந்து வரிகள் வந்து வித்தியாசப்படும், பாடல் வேறுபடும். ஆனா ராகம் வந்து ஒண்ணுதான். அந்த ராகத்தை மாத்தி நம்ம டியூன்ல கொண்டு வந்து காட்ட போறோம். நம்ம இது காப்பி அடிக்கிற ஒண்ணு இல்லை சார். அந்த ராகத்தை தழுவி நம்ம கொடுக்குற விதம் தான் இருக்குது. எந்த ராகத்தை கொடுத்தா ஜனங்க போய் சேரும், ஜனங்க எதை ரீச் பண்ணா அவங்களுக்கு அந்த ராகம் கொண்டு வரலாம் அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்குது. ஒரு சோக பாட போடணும்னா ஒரு சுபமந்துராளி அப்படின்னு கொடுக்கலாம். ஒரு சந்தோஷமான பாட்டு அப்படின்னா ஒரு கல்யாணிலேயோ அல்லது மோகனத்திலேயோ கொடுக்கலாம். ஒரு வீரமான பாட்டு கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு தோடியிலையோ இப்படி கொடுக்கலாம். அது மாதிரி ஒரு ஒரு தாலாட்டு பண்றோம், முராரியிலோ நீலாம்பரியிலையோ கொடுக்கலாம். இந்த மாதிரி ராகத்தை செலக்ட் பண்ணி கொடுக்கறது தான் சார். ஒரு ஆக்ரோஷமா கொடுக்குற ஒரு பாட்டு கொடுக்க போறோம், ஒரு தெய்வீகமான ஒரு பாடல் அப்படின்ற போது ரேவதி ராகத்தில் கொடுக்கலாம். அந்த பாடல் ஒவ்வொன்றும் காப்பி இல்லை சார். அது ஒரு முயற்சி, மியூசிக் டைரக்டரோட அந்த திறமை தான், காரணம் இல்லை. காரணம் வந்து டைரக்டர் தான், இசையமைப்பாளர் கிடையாது. அதாவது ஒரு பாட்டை வந்து ரீமேக் பண்றோம், ஒரு பாட்டை வந்து பழைய பாட்டை வந்து திரும்ப நீங்க வந்து வெஸ்டர்ன் கொடுங்க, அதில் இந்த ரிதம் பேட்டர்ன் மாத்துங்க, ஒரு ஒரு பாட்டை வந்து ஒரு நீங்க மாத்தி பண்ணுங்க அப்படிங்கிற சொல்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சம்பந்தப்பட்ட படத்துடைய தயாரிப்பாளர், அதுக்கப்புறம் டைரக்டர் அவங்க சொல்றதான் மியூசிக் டைரக்டர் கேட்குறாங்க. பட் அப்படி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஜெயிக்கிறது இல்லை. அந்த பாட்டு யார் மியூசிக் டைரக்டரோ அந்த பாடல் ஞாபகப்படுத்துற மாதிரி தான் சொல்லப்போனால். மலரும் நினைவு மாதிரி இளையராஜா பண்ணிருந்தாலும் சரி அல்லது வந்து எம்எஸ்சி ஐயா பண்ணிருந்தாலும் சரி, அந்த பாடலை வந்து திரும்ப கொடுக்கும்போது பொன்மகள் வந்தாளுங்கிற பாட்டை வந்து இப்போ விஜய் படத்துக்காக பயன்படுத்தியிருப்பாங்க. சொர்க்கங்கிற படத்தில் அந்த பாட்டு வந்து எம்எஸ்சி ஐயா பண்ணது பாட்டு. அந்த பாட்டை பார்த்தீங்கன்னா ரீமேக் மறுபடியும் கொடுத்தாங்க. பட் சக்ஸஸ் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து சில பாடல் வந்து நம்மளை ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஒரு எண்ணங்கள், நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான பாட்டு, ஒரு வெற்றி கிடைஞ்ச ஒரு பாட்டு அதை கொடுக்குறோம் அப்படின்னு நினைக்க கொடுக்குறோம், வேற ஒன்றும் இல்லை. ரீமேக் வந்துங்க ஆல்ரெடி வந்துன்னா ஒரு ஒரு படம் பண்ணுறோம், ஒரு மொழி மாற்றம் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ரீமேக் பண்ணால் அது பிரச்சனை இல்லை. ஒரு தெலுங்குல ஒரு படம் வருது, அந்த படத்தில் வந்து பாட்டுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ரெடி மியூசிக் டைரக்டர் போட்டிருப்பாரு, அதை வந்து இங்கே தமிழாக்கம் பண்ணும்போது அந்த பாட்டை வந்து இங்கே ஒரு மியூசிக் டைரக்டர் கொடுப்பாங்க. அவர் அதை அப்படியே காப்பி பண்ணி போடுறது உண்டு. சில பேர் வந்து புதுசாக ஒரு கம்போசிங் பண்ணி அந்த பாட்டை உருவாக்குறது உண்டு. அது வந்து அந்த மியூசிக் டைரக்டரும் மியூசிக் டைரக்டரும் ஒத்துக்கும் போது செய்ய வேண்டிய விஷயம். அது வந்து சொல்லப்போனால் வந்து மியூசிக் டைரக்டர் வந்து ஒரு ஐடியா கொடுக்கலாம், சார் இது கொஞ்சம் மாற்றி பண்ணலாம்னு சொல்லி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது இல்லாமல் புதுசாக வர மியூசிக் டைரக்டர் யாரும் கேட்க முடியாது, சார் இப்போ பண்ணுங்க அப்படின்னு முயற்சி பண்ணும்போது அது சரியாக ஒத்துக்கிட்டு பண்ணுறவங்க பண்ணுறாங்க, சில பேர் அந்த முயற்சி பண்ணுறதில்ல. ரீமேக் வந்து முடிஞ்சளவு சக்ஸஸ் ஆகாது. சில படங்கள் 100க்கு ஒரு படம் சக்ஸஸ் ஆகலாம், அது மாதிரி இருக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஈரோட்டை சேர்ந்தவன். ஈரோட்டில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மிகப்பெரிய ஞானம் உள்ள பாடகர்லாம் நிறைய பேர் இருக்காங்க. சொல்லப்போனால் ஃபீமேல் வாய்ஸுக்கு வந்து திருமதி பானுங்கிறவங்க பிரமாதமாக பாடுவாங்க, ஒரு நல்ல வாய்ஸ் உள்ளவங்க, சங்கீதம் கற்றவங்க. அதே போல் வந்து கேஜே ராம்குமார் அவர் பார்த்தீங்கன்னா சங்கீதம் கற்றவர், ஆல்ரெடி மியூசிக் டீச்சராக பணி செய்கிறாரு. அதே போல் ஞானசேகர் சார், அவர் பேஸ் வாய்ஸ் தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான வாய்ஸு, அவரும் சங்கீதம் படித்தவர். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பேர் இருக்காங்க. அப்படிங்கிற அவங்கள வந்து நம்ம வந்து பயன்படுத்தி தான் வரணுன்றது தான் எங்கள் எண்ணம். அதுபோல் நாம் எப்படி புதுசாக வர்றோமோ அதே மாதிரி அவங்க கூட பயணிக்கும் போது தான் எங்களுக்கு ஒரு சக்ஸஸ் அப்படின்னு நான் நினைக்கிறோம். ஏற்கனவே இப்போ வந்த பாடகர்கள் வந்து பெரிய பெரிய ஆளுங்க பாட வச்சிட்டாங்க, அவங்க மூலியமாக தொடர்பு கொண்டு போகிறாங்க.
பட் நாம் வந்து நம்ம கூட சார்ந்திருக்கிற நண்பர்களை வச்சு நம்ம ஜெயிக்கணும், வெற்றி பெறணுங்கிறது தான் என்னோட நோக்கம். அதனால புதுசா வர்ற பாடகர்கள் வந்து நமக்கு சப்போர்ட்டிவாகவும் நாம அவங்களுக்கு துணையாகவும் இருந்து அது சக்சஸ் பண்ணணுங்கிறது தான் என்னோட எண்ணம். அதனால என்னோட பாடல்கள் அத்தனையுமே பார்த்தீங்கன்னா புதுசா வரக்கூடிய என்னுடைய நண்பர்களை வச்சு தான் அந்த பாட்டை நான் பண்ணிருக்கிறேன். எல்லா பாடும் நல்லா வந்திருக்குது. பாடம் ரொம்ப கஷ்டப்பட்டு பாடியிருக்காங்க. பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு. பட் வாய்ஸ் யாரு கேட்டாலும் பிடிக்கிற மாதிரி ஒரு குரல் வளம் உள்ளவங்க. எல்லாமே நல்லா பாடிருக்காங்க. அதனால பாட்டு சக்சஸ் ஆகும். நாங்க வெற்றி பெறுவோம் நம்பிக்கை இருக்கு. அதான் சார், இப்போ வந்து சினிமா உருவாகுனதே சேலம் மாவட்டம் தான். அது எங்க அப்பா வந்து ஜூபிட்டர் பிக்சர்ஸ் அப்படின்றதுல வந்து ஒர்க் பண்ணாரு ஆல்ரெடி. அவரு அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா சேலம், கோயம்புத்தூர் இங்கே தான் ஸ்டுடியோ இருந்தது. பெரிய பெரிய ஜாம்பவன்லாம் ஈரோட்டில் தான் இருந்தாங்க. பட் அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து உருவானவங்க தான். இன்னைக்கு சிவாஜி சார் இருந்தாலும், எம்ஜிஆர் சார் இருந்து சகல பேரும் வந்து இங்கே ஈரோட்டில் இருந்தவங்க தான். ஈரோட்டில் கட்சி சார்ந்து இருந்தாங்க. அது கதையாகவும் ஒரு திரைப்படமாக உருவாக்குறதுக்கு எல்லாமே இங்கே இருந்த ஒரு சப்போர்ட்டிவ் தான் இங்கே இருந்த மக்கள்லாம். அதேமாதிரி நம்ம ஈரோட்டில் இருக்கோம். ஈரோட்டில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பேர் சொல்கிற அளவுக்கு மிகப்பெரிய வளர்ந்தவர் வந்து கதை வசனத்தில் ஈரோடு சவுந்தர் வந்திருக்காரு. அது மாதிரி சொல்லப்போனால் இன்னைக்கு டிவி விஜய் டிவி சேனலில் ஈரோடு மகேஷ் அப்படி வந்திருக்காரு. பட் அது மாதிரி நம்ம வந்து நம்ம ஊரில் வந்து செய்ய முடியும். சென்னையில் வந்து இருக்கிற விஷயத்த வந்து சென்னையில் பண்ணக்கூடிய அத்தனை எக்யூப்மெண்ட்ஸு, இசை சார்ந்த ஒரு சம்மந்தப்பட்ட கருவிகள், வாசிக்கிறவங்க, ப்ளே மியூசிக் எல்லாமே கம்ப்ளீட்டாக எல்லாம் இங்கே இருக்காங்க ஆல்ரெடி. அதனால் அவங்கள வச்சு தான் இங்கே நாங்கள் பண்ணணும் முடிவு பண்ணிருக்கோம். கண்டிப்பாக அது வந்து நல்ல ஒரு பிளேயர்ஸ்லாம் இங்கே இருக்காங்க. நல்ல தபலிஸ்ட்டு, நல்ல கீபோர்டிஸ்ட்டு. என்னுடைய நண்பர் வந்து பிரேம்நாத். அவர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கீபோர்டிஸ்ட் ப்ளஸ் அவரே தபலா வாசிப்பார், மிருதம் வாசிப்பார். மிகப்பெரிய ஜாமான்லாம் இங்கே இருக்காங்க. பட் அதனால அவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முயற்சி பண்ணி வரணுங்கிற எண்ணத்தோடு இருக்கிறவங்க. நாங்கள் எல்லாம் சேர்ந்து தான் பயணிக்கிறோம். அப்படிங்கும்போது கண்டிப்பாக நாங்கள் வந்து ஈரோட்டு மக்கள் வந்து நம்மால் வருவான் அப்படிங்கிற ஒரு சப்போர்ட் நம்ம கொடுக்குறாங்க. அதனால திரைக்கு வந்து நாங்கள் வந்து சாதிப்போம் நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு. நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே அந்த ஊர் தான். பள்ளிப்பாளையம், ஈரோடு, இந்த சரௌண்டு தான். இப்போ நான் இருக்கிறது குமாரபாளையத்தில் இருக்கேன். என்னுடைய ஸ்டுடியோ வந்து ஈரோட்டில் இருக்கு. இந்த ஸ்டுடியோ உருவாக்கி கொடுத்தது என்னுடைய நண்பர் ஆரோன். அவர் தான் எனக்கு கொடுத்தது. எல்லாருடைய ஆசையாலும், எல்லா ஆசீர்வாதத்தாலும், நண்பர்களுடைய உதவியாலும் வெற்றி பெறும் நம்பிக்கை இருக்குது. எல்லாரும் அந்த வெற்றி அடையணும்னு வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம்.